ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பரணி தீபம். ஸோ கார்த்திகைக்கு முன்னால் ஏற்றக்கூடிய பரணி தீபம் அது எப்படி ஏற்றணுன்றதும் அதோட சிறப்புகள் இது பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி அந்த பரணி தீபம் போடுறதுக்கு முன்னே இந்த மாதிரி ஒரு மனையில் மாக்கோலம் போடணும். அந்த மாதிரி மாக்கோலம் போடணும் போது இது மாதிரி பச்சரிசியை நல்லா ஊற வச்சு இதை மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதில் ஒரு காட்டன் கிளாத்தை போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மணமையில் ஒரு கோலம் போட்டுக்கலாம். ஸோ இந்த விளக்கு ஏற்றுறோன்னு பார்த்திங்கன்னா அது மோஸ்ட்லி நமக்கு பூஜை அறையில் தான் ஏற்றணும் இந்த பரணி தீபம். ஸோ கார்த்திகை தீபம் ஏற்றுறோன்னும் போது அதுக்கு முன்னால் ஏற்றக்கூடியது தான் இந்த பரணி தீபம். ஸோ அது மாதிரி நம்ம பரணி தீபம் ஏற்றுறோன்னும் போது இதை மாதிரி ஒரு மனையில் வச்சு தான் ஏற்றணுமே தவிர நம்ம கீழெல்லாம் வச்சு பூஜை ரூம் இருந்தால் கூட நம்ம கீழே வச்சு ஏற்றக்கூடாது. இதை மாதிரி நம்ம மாக்கோலம் போடுறோன்னும் போது இதை மாதிரி அரைச்சி நைஸாக வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமைகளில் இதை மாதிரி அரைச்சி நீங்கள் கோலம் போடுறேன்னும் போது மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும், ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மாக்கோலம் போடுறதுன்றது மகாலட்சுமியோட ஸ்வரூபம், அம்சம், அவங்கள வரவேற்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி நான் மாக்கோலம் போடுறேன். ஸோ சுப காரியங்கள் சுப விஷயங்கள் செய்கிறோம், அதுக்கான கோலங்கள் போடுறோன்னும் போது இதை மாதிரி மாக்கோலங்கள் போடுங்க. பரணி தீபம் பார்த்திங்கன்னா நசிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நமக்கு இங்கே பூலோகத்தில் யமலோகத்திலேருந்து பூலோகத்துக்கு நம்மளை ஏற்ற சொன்ன தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. நசிகேஷனோட தந்தை பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நிறைய தானங்கள் செய்வார். அதை பார்த்துட்டு இருந்த நசிகேஷன் அவங்க அப்பாயிட்ட கேட்டாராம், நீங்கள் என்ன கூட தானமாக கொடுத்துருவீங்களா அப்படின்ட்டு. அது மாதிரி கேட்டதுக்கு அவங்க அப்பா கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் யாருக்கு கொடுப்பீங்கன்னா யமனுக்கு கொடுத்துருவேன் அப்படின்ட்டார். அவர் நிறைய தானங்கள் செய்ததால் அந்த வார்த்தை பார்த்திங்கன்னா பழிச்சிருச்சு. அதனால தான் வீட்டில் பெரியவங்க இதை மாதிரி நெகட்டிவான வார்த்தைகள் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வார்த்தை பழித்ததால் அவருக்கு யமனுக்கு தானம் கொடுத்தா மாதிரி அவர் யமலோகத்துக்கு நசிகேஷன் போயிட்டார். அதுக்கப்புறம் நசிகேஷன் கேட்டார், இதை மாதிரி நான் பூலோகம் போகணும். அதுக்கப்புறம் இங்கே வர பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே இருட்டாக இருக்குது, முன்னோர்கள்லாம் இந்த வழியாக எப்படி வந்தாங்கன்னு தெரியல. ஸோ அந்த இருளை போக்கிட்டு அவங்க வர்றதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு கேட்டப்ப அப்புறம் அவர் ஒரு வரம் கொடுத்து இந்த மாதிரி இந்த இருளெலாம் போக்கணும், முன்னோர்கள் எல்லாம் வராங்க, எல்லா ஜீவராசிகளும் இந்த பாதைக்கு வரணும், வெளிச்சம் வரணும் போது கார்த்திகை தீபத்துக்கு முன்னால் பரணி தீபம் இதை மாதிரி ஏற்றி வைக்கிறீங்கன்னும் போது முன்னோர்கள் வரக்கூடிய பாதைகள் பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்காது, நல்ல வெளிச்சமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா ஜீவராசியும் வருதுன்னும் போது எல்லா ஜீவராசியாலும் இந்த விளக்கு ஏற்ற முடியாது. ஸோ அந்த ஜீவராசிகளுக்காகவும் நம்ம இந்த விளக்கு ஏற்றுறோம். இந்த விளக்கு பார்த்திங்கன்னா நம் முன்னோர்கள் அமாவாசைக்கு நம்ம எப்படி நம்ம இலை போட்டு நம்ம செய்து சாமி கும்பிட்றோமோ அந்த பலன் பார்த்திங்கன்னா இந்த விளக்கு ஏற்றுறதால கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் செல்லக்கூடிய அந்த விண்ணுலக பாதை வெளிச்சமாக இருக்கிறதுக்காகவும் மற்ற ஜீவராசிகள் செல்லும்போது அந்த பாதை வெளிச்சமாக இருக்கிறதுக்காகவும் நாமும் செல்லும்போது அந்த பாதை வெளிச்சமாக இருக்கிறதுக்காக ஏற்றக்கூடியது தான் இந்த பரணி தீபம். ஸோ பாவங்களை போக்கி நல்ல ஒரு அருளை கொடுக்கக்கூடியன்னு கூட சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி மாக்கோலம் போட்டாச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணுங்கள், இதை மாதிரி ஒரு பித்தளை தட்டு வச்சுக்கோங்க. பித்தளை தட்டு வச்சுட்டு இது மேலேயும் ஒரே ஒரு கோலம் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கார்த்திகைக்கு போடுறதால ஒரு கார்த்திகை தீபம் போல் போட்டுக்கோங்க. ஸோ நசிகேஷன் யம தர்மராஜா கிட்ட கேட்டுட்டு சொல்லி ஏற்றக்கூடியது தான் இந்த பரணி தீபம். ஸோ இந்த கிரெடிட் எல்லாம் பார்த்திங்கன்னா நசிகேஷன் அவங்களுக்கு போகக்கூடியது. யம தர்மராஜாவுக்கு வருஷத்தில் 2 நாள் விளக்கேற்றுவாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு முன்னால் ஏற்றக்கூடிய யம தீபம், அது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் தான் நிறைய ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகைக்கு இந்த முன்னால் ஏற்றக்கூடிய இந்த பரணி தீபம் இது பார்த்திங்கன்னா நிறைய சவுத் இந்தியாவில் ஏற்றுவாங்க. ஸோ இதை மாதிரி சிறப்புகள் கொண்டது தான் இந்த பரணி தீபம். ஸோ இதை மாதிரி நம்ம தட்டில் கோலம் போட்டுட்ட பிறகு கொஞ்சமாக குங்குமம் வச்சுக்கோங்க. கார்த்திகை 30 நாளுமே நம்ம வாசலில் படியில் கோலம் வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றி வைக்கிறோன்னும் போது ரொம்ப சிறப்பானது. இன்றைக்கி பரணி தீபம்ன்றது இதை மாதிரி நம்ம ஏற்றி வைக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு ஆகாச தீபம் ஈசானிய மூலையில் நம்ம வீட்டில் எப்படி ஏற்றுறது அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது
மாதம் 30 நாளுமே வந்து இந்த கார்த்திகை மாதம் விடாமல் வந்து ஈசானிய மூலையில் ஒரு மேடான ஒரு செவுத்து மேலே இல்லை மொட்டை மாடியில் அப்படி மேலே ஏற்றுறதால தான் அது பேர் பார்த்திங்கன்னா ஆகாச தீபம் சொல்லுவாங்க. ஸோ அந்த தீபமும் மறக்காமல் ஏற்றுங்க, அதுக்கான பலனை நீங்கள் பெறுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் மணை போட்டாச்சு, மணை மேலே மாக்கோலம் போட்டாச்சு, அது மேலே பித்தளை தட்டு வச்சு அது மேலேயும் மாக்கோலம் போட்டாச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணணும், ஒரு 5 அகல் விளக்கு போல் நம்ம நெய் விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும், குங்குமம் வச்சு. இதை என்ன பண்ணணும், நம்ம வந்து 5 தீபத்தையும் உள்ளுக்கு பார்த்தா மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ உள்ளுக்கு பார்த்தா மாதிரி வைக்கிறோன்னும் போது நமக்கு ஏற்றுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஏற்றிட்டு கூட அதை வச்சுக்கலாம். அது ஏற்றுறதுக்காக பார்த்திங்கன்னா இதை மாதிரி ஒரு தீபத்தை ரெடியாக ஏற்றி வச்சுக்கோங்க. இதை மாதிரி ஏற்றும்போது சிவனோட பாடல்கள் பாடுறது ரொம்ப சிறப்பானது, நல்ல புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது, பாவத்தை போக்கக்கூடியது. ஓம் சிவா ஓம் சிவா ஓம் சிவா டம 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 டமரு பாஜி திமி 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 மிருதங்க பாஜி ஜனக்கு ஜனக்கு சிவ பாயலு பாஜி त्रिशूलधारी दिनेशधारी त्रिशूलधारी दिनेशधारी गंगाधर हर गौरी मनोहर ओम शिवा ओम शिवा ओम शिवा ओम नमः शिवाय 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 शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः. ஸோ இப்போ இந்த விளக்கேற்றுற நேரத்தில் மட்டும் நம்ம சிவனோட நாமங்கள் சொல்கிறது, சிவனோட பாட்டுகள் பாடுறது, அதை மாதிரி சிவனை நினச்சிட்டு ஏற்றி வச்சுட்டு நம்ம செய்கிற பாவங்கள் வந்து நமக்கு விலகணும். நம்ம வந்து விண்ணுலகம் செல்லும்போது நம்ம நிம்மதியாக ஒரு ஒளியோடு செல்லணும். நம்ம முன்னோர்களும் இருட்டில் இல்லாமல் நல்ல ஒளியோடு இருக்கணும். மற்ற ஜீவராசிகள் அந்த பயணம் பண்ணக்கூடிய அந்த பாதையும் வெளிச்சமாக இருக்கணுன்ட்டு ஏற்றக்கூடிய மோட்ச தீபம் கூட இதை சொல்லலாம். ஸோ இந்த பரணி தீபம் நீங்கள் மறக்காமல் ஏற்றுங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கு அமாவாசையில் செய்யக்கூடிய அந்த பலனும் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பாவங்களையும் போகக்கூடியது. இப்போ இதை மாதிரி ஏற்றிட்டோன்னும் போது ஒவ்வொரு தீபத்துக்கு பின்னாடியும் நம்ம புஷ்பத்தை வச்சுக்கணும். இது பார்த்திங்கன்னா உள்ளுக்கு அணைஞ்சா மாதிரி இருக்கணும், இந்த அமைஞ்சாமல் இருக்கணும். நெய்யில் தான் நம்ம ஏற்றணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக திரிலாம் இந்த மாதிரி எரிஞ்சிட்டே போகக்கூடாது. நல்லா அப்படி கொஞ்சமாக நெய் வற்றும் போது இந்த புஷ்பத்தை வச்சு நம்ம குளிர வச்சிடணும். ஸோ இதை மாதிரி 5 தீபம் ஏற்றி இதை மாதிரி 5 புஷ்பம் வச்சு நம்ம என்ன பண்ணணும், நெய்வேத்தியம் செய்து வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைன்னும் போது நம்ம பழங்கள் அதை மாதிரியும் வச்சுட்டு சுவாமிக்கு நம்ம பாடல்கள் பாடுறோன்னும் போது பரணி தீபத்துக்கான பலன்கள் பார்த்திங்கன்னா நமக்கு முழுசாக கிடைக்கும். ஸோ இதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நல்லா ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே வந்து இதை ஃபாலோ பண்ணட்டும், இதுக்கான பயன்கள் அவங்களுக்கு கிடைக்கட்டும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னும் போது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஓம் நமः சிவாய ஓம் நமः சிவாய உலகையாலும் இனிய நாதம் ஓம் நமः சிவாய.